அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 1க்கும் யூனிட் 2க்கும் நம்ம வேர் டு ஸ்டடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட்லேருந்து நமக்கு 10 கொஷின் கேட்போம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமில் நல்லா படித்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் பாருங்கள், சிந்துவெளி நாகரீகம். ஓகேங்களா? சிந்துவெளி நாகரீகம். ஸோ இது 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd லெசனில் கவர் ஆகுது. 9ஆம் வகுப்பில் 2nd லெசனாக இருக்குது. ஓகேங்களா? 11ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. 11ஆம் வகுப்பு அறிவியலில் 2nd லெசன்லேயும் சிந்துவெளியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது குப்தர்கள் அப்படிங்கிற போர்ஷன். ஸோ இது 6ஆம் வகுப்பு 3rd டேர்மில் 3rd லெசனில் கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பில் 7th லெசனில் கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் எத்திக்ஸ் புத்தகத்தில் 5th லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த போர்ஷன் டெல்லி சுல்தான்கள். இது 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் 4th லெசனாக கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பில் 10th லெசனாக கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு அறிவியலில் 5th லெசனாக கொடுத்துருக்காங்க. முகலாயர்கள் அப்படிங்கிற போர்ஷன் 7ஆம் வகுப்பு 2nd டேர்மில் 2nd லெசனாக இருக்குது. 11ஆம் வகுப்பு 14th லெசனாக இருக்குது. 11ஆம் வகுப்பில் 12ஆவதில் பார்த்திங்கன்னா அறிவியலில் 5th லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மராத்தியர்கள். ஸோ இந்த போர்ஷன் உங்களுக்கு 7ஆம் வகுப்பு 2nd டேர்மில் 3rd லெசனில் கவர் ஆகும். 11th 5th லெசனில் கவர் ஆகுது மராத்தியர்களை பற்றி. அடுத்தது தென்னிந்திய வரலாறு. 6ஆம் வகுப்பு 3rd டேர்ம் 4th லெசனில் கவர் ஆகுது. 7ஆம் வகுப்பில் 2nd டேர்மில் 3rd லெசனில் இந்த தென்னிந்திய வரலாறு கொடுத்துருக்காங்க. 11ஆவதில் பார்த்திங்கன்னா 5வது 9வது பாடம் 11வது பாடம் 3 பாடங்களில் தென்னிந்திய வரலாறு பற்றி கொடுத்துருக்காங்க. சோழர்கள், பாண்டியர்கள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இருக்கும். ஓகேங்களா? 12வது அறிவியலில் 5th லெசனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐஎன்எம் போர்ஷன் மாதிரி வந்துடும். தேசிய மறுமலர்ச்சி. இது 10ஆம் வகுப்பில் 5வது பாடத்துலையும் 10வது பாடத்துலையும் உங்களுக்கு கவர் ஆகுது. 11ஆம் வகுப்பு போனீங்கன்னா 19வது லெசனில் கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பில் முதல் 2 லெசன்லேயே கவர் ஆகிடுது உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். ஸோ 10ஆம் வகுப்பில் 6, 7 இந்த லெசனில் கவர் ஆகும். 8ஆம் வகுப்பு அப்படின்னு போனீங்கன்னா 2, 3, 4 இந்த லெசனில் கவர் ஆகிடும். 11ஆம் வகுப்பில் 16வது 18வது லெசன்ஸில் கவர் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். இது 12ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகுது. 10ஆம் வகுப்பில் 7th லெசனில் கவர் ஆகுது. ஸோ அடுத்த போர்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன், தலைவர்கள் உருவாதல். ஸோ இது ஒவ்வொரு தலைவரும் அவங்களுடைய பிறப்புலேருந்து அவங்க எப்படி இந்த சுதந்திர போராட்ட வீரராக மாறினாங்க, இறப்பு எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் பற்றி தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் அம்பேத்கர் பற்றி, பகத்சிங், பாரதியார், வஉசி, பெரியார், நேரு, தாக்கூர் அவர்கள், காமராசர், காந்தி, அப்துல் கலாம் ஆசாத்து, ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி, மூவலூர், ராமாமிர்தம் அம்மையார் மற்றும் பல தலைவர்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா சுதந்திர போராட்டத்துக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நீங்கள் நல்லா படிக்கணும். இது புக்ஸில் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது. அதாவது பாலிட்டியில் இருக்கும், எக்கனாமியில் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்ரஃபியில் இருக்குது. ஜாக்ரஃபியில் இல்லை, தமிழில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் எல்லா போர்ஷன்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்போது சேர்த்து படிச்சுக்கோங்க. அதனால தான் நான் இதுக்கு லெசன்ஸை கொடுக்க முடியாது. கொடுத்தா அது பெரிய அட்டவணையாக போகும், சின்ன போர்ஷன் தான் இருக்கும். அதனால் ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். இது 10ஆம் வகுப்பில் 9வது லெசனில் கவர் ஆகுது. இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படிங்கிற லெசன் 12ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடம், 5வது பாடம், 10வது பாடங்களில் கவர் ஆகுது. இந்திய பண்பாட்டின் இயல்புகள் பற்றி. வேற்றுமையில் ஒற்றுமை. இது 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம் புவியியலில் 3rd லெசனாக கவர் ஆகுது. 12ஆம் வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. இந்த போர்ஷன் 12ஆம் வகுப்பு புவியியலில் 5th லெசனில் இருக்குது. 12ஆம் வகுப்பு அறிவியலில் 2nd லெசனாக கொடுத்துருக்காங்க. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற போர்ஷன் 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் குடிமையலில் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது. 8ஆம் வகுப்பு குடிமையல்லையும் 3rd லெசனாக இருக்குது. ஓகேங்களா? 3rd லெசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்றைக்கி உண்டான இந்த போர்ஷன் முடியுது.
ஸோ யூனிட் 3 முடிச்சிட்டோம். இன்னும் 3 யூனிட் தான் இருக்குது. அதை நாளைக்கு முடிச்சு விட்டுட்டு தமிழுக்கு உண்டான போர்ஷன்ஸை நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம் மக்களே. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.